கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கவும் தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ரட்சிப்பை பற்றி, ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேறொரு நாமம் இல்லவே இல்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆகினால் அன்பானவர்களே, அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது சகிப்புத்தன்மை வேண்டும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு பலன் ஏசப்பா தருவாங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 10:22 அப்படி சொல்லப்படுகிறது. என் நாம நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த ரட்சிப்பின் நிமித்தம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பகைக்கலாம், சமுதாயத்தில் பகைக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். எல்லாராலும் பகைக்கப்படும் போது கூட நாம் இந்த ரட்சிப்பை காத்து கொள்வோம் என்றால், முடிவு பரியந்தம் நாம் காத்து கொள்வோம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ரோமர் 10:9 விசுவாசமும் அறிக்கையும் தேவை. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா! என்ன அருமையான வேத பகுதி! கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லா தெய்வங்களும் ஒன்று போல வாழ்ந்திருந்தாலும் ஒரு தெய்வங்கள் கூட அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது எந்த வரலாறிலும் கிடையவே செய்யாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஆகையினால அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு மெய்யான தெய்வம் என்றும் அவர் எனக்காக தான் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த சாட்சியை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம கடைசி வரை நிலைத்து நிற்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ளுதல் தேவை. யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும்
கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வேத வசனங்களை சாந்தமாக என்ன செய்ய வேண்டுமாம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வேத வசனங்களை கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தரே எனக்கு மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கும்போது அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் இடையூறுகள் வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது அவங்க நமக்கு கட்டாயம் உதவி செய்வாங்க. அடுத்தது பாருங்க, 4வதாக ஆவிக்குரிய உறுதி. நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? உறுதி. 2 பேதுரு 1 10-11 இந்த 2 வசனங்களில், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன கஷ்டங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அழைப்பை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், ஊழிய பாதையில் அடிக்கப்பட்டு ஹஸ்பண்ட் இறந்து பிள்ளைகள் 2 பேரும் 2 விதத்தில் இந்த உலகத்தை விட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. குடும்பத்தில் கேட்டாங்க, உன் அழைப்பு உண்மைதானான்னு கேட்டாங்க. உனக்கு அழைப்பு உண்மைதானா? இப்போ வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. நல்ல கவர்மெண்ட் வேலையை விட்டுக்கிட்டு வட இந்தியாவுக்கு ஊழியம்னு போனாங்களே, இப்படி எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் கேட்க தான் செய்தாங்க. நான் சொன்னேன், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை கடைசி வரை காப்பார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அன்பானுள்ள எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாளுமே நம்ம மாற்றவே கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, ஆவிக்குரிய உறுதி. ஒரு முறை கூட அந்த 2 பேதுரு 1 10-11, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கிட்டோன்னு சொன்னால் ஆண்டோடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளால நம்ம போகிறதுக்கு அவர் எல்லா வழிகளையும் அவர் செய்து வைக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்த நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே மனித குமாரனாக அவர் பிறந்து என்னையும் உங்களையும் ரட்சிக்க வேண்டும். அதற்காக அவர் தியாகமாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இருந்தாலும் பாருங்கள், அந்த கடைசி நாட்களில் அந்த சீஷர்களோடு சேர்ந்து அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க. கொஞ்சம் பேர் அந்த பக்கமே உட்கார வச்சுட்டாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் வாங்க கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே அவங்க சீஷரிடத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. தனக்கு முன்பு வைக்கப்பட்ட அந்த வேதனையான சூழ்நிலைகள், அந்த மரணம், சிலுவையின் மரணம் அவர்
வேதனைப்பட ஆரம்பித்தார். ஆகினால சீஷரிடத்தில் சொன்னாங்க, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. சற்று தொலைவில் போய் முழங்கால் படியிட்டு, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் அப்படின்னு சொல்லி முழுமையாட்டு ஒப்பு கொடுத்தாங்க. முழுமையாக அந்த தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த பயங்கரமான சிலுவையின் மரணத்தை அவரால் தாங்க முடியல. ஏன்னா அவர் ஒரு தெய்வீகமானாலும் மனுஷிகமாய் அவர் இந்த உலகத்திலே பிறந்ததினாலே அந்த மாம்சத்திலும் அவர் வேதனைப்பட்டவராக இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபிக்கும்போது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்திருக்கு. முற்றிலுமாய் எடுத்து போடணும்னு சொல்லலை, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம்னு சொல்லி ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நமக்கு கிடைத்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. ஒருவேளை யாராவது துன்பத்தின் மேலே உனக்கு துன்பமும் கஷ்டங்களும் வருகிறதே, இது உண்மைதானா என்று, உன்னுடைய அழைப்பு உண்மைதானா என்று கேட்டாலும் கூட தைரியமாக உறுதியாக பதில் சொல்ல நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை விட்டு பிரித்து விடக்கூடாது. ஒரு பாடல் உண்டுல்ல, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமன் பானுள்ளே, எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்ம உறுதியாய் நிற்கிறோம்ன்று தெரிஞ்சால் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அதே போல் பாருங்கள், ஒருவேளை வாழ்க்கையில் அந்த பேதுருவை போல இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டாயிற்று. இவர் என்ன செய்கிறாரு? இயேசுவோடு வாழ்ந்த நேரத்தில், ஆண்டவரே நீர் மரிக்கிறதா இருந்தால் நானும் உம்மோடு கூட மரிக்க ஆயத்தம் என்று சொன்னவர் தான். எதுனாலும் துடுதுடுப்பாக அவர் பேசினது தான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? சாதாரண ஜனங்களோட அவங்க இந்த குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறா, நீ உன்னை பார்த்தா அந்த இயேசுவோடு கூட இருந்தது போல தெரியுதுன்னு. இல்லை தெரியாது, ஏன்னா சத்தியமாக அவனை தெரியவே செய்யாது. அப்படி 3 தடவை மறுதளிச்சிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், 2 தடவை கோழி சேவல் கூவுவதற்கு முன்பு நீ 3 தடவை மறுதளிப்பாயின்னு சொல்லியிருந்தார். அதே போல் 3 நேரம் மறுதளித்த பிறகு சேவல் கூவிட்டு
யோசித்து பார்த்தாரு. நான் பெரிய தவறு செய்துட்டு மன்னிச்சுக்கிடுங்கப்பா. கர்த்தருடைய கண்கள் பேதுருவை நோக்கி பார்த்தது. பேதுருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. அப்படியே தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். ஆண்டவரே ஏங்கி ஏங்கி ஆள ஆரம்பித்தார். தன்னுடைய குறைகளை எல்லாம் அறிக்கை செய்தார், ஒப்புரவாகி கொண்டார். அன்பானவர்களே, ஒருவேளை யாராவது நீங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தீங்கன்னா இந்த நாளில் ஒப்புரவாகி கொள்ளுங்க. அந்த ரட்சிப்பை நீங்கள் மறுபடியும் பெற்றுதான் ஆக வேண்டும். இழந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுதான் ஆக வேண்டும். அதே நேரம் அந்த யூதாஸ்காரியோத்துடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவருடைய தோளில் சாய்ந்தவன் தான், அவரோடு கூட இருந்தவர் தான். அவரோடு கூட தாலந்தில் கை போடும்போது ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட தாலந்தில் கை போடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். ஆனால் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தானா? அன்பானவர்களே, அந்த 30 வெள்ளிக்காசு அவருடைய பரிசுத்தமான இரத்தத்திற்கு மாத்திரம் சொல்லுங்க. அவரோடு கூட போஜனம் புசித்தவன், அவரோடு கூட தாலந்தில் கை போட்டவன். அப்பவும் சொல்கிறாரு, என்னோடு கூட தாலந்தில் கை போடுகிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி. அப்போதாவது அவன் மனம் திரும்ப வழி இல்லை. அப்படியே கல் போல இருந்துட்டான். அன்பானவர்களே, இப்போ சொல்கிறாரு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னது பெரிய விஷயந்தான். ஆனால் என்ன செய்திருந்திருக்கணும்? அந்த பைசாவை தூர போட்டார். ஆனால் அவர் தன்னையே தற்கொலை செய்து கொண்டார் தானே. ஒருவேளை அவரும் இந்த பேதுருவை போல என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா கட்டாயம் மன்னிச்சிருப்பார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இழந்த ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அது எந்த பாவமானாலும். ஒரு பாடல் உண்டு இல்லை, எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார், துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். துரோகம் செய்தாலும், பேதுருவும் மறுதலித்தது ஒரு துரோகம்தான், அன்பு துரோகம். அவரோடு கூட காவலிலும் சாவிலும் நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் மறுதலித்தார். தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்தார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பி பிரகாசித்தார். அவருடைய இரத்த சாட்சியின் மரணம் தலைகீழாக அவர் என்னை அறைந்து கொல்லுங்கள், இயேசுவை போல தலை மேலே வைக்க வேண்டாம், என்னை தலைகீழாக அறையுங்கள்னு சொன்னாராம். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நம்ம அழைக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கிட்டோன்னு சொன்னால், கர்த்தருடைய ரட்சிப்பிலே நாம் உறுதியாக கடைசி வரை அவருக்காக நாம் எதையாவது நாம் செய்ய முடியும். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆகையினால் அன்பானவர்களே, சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை அரைகுறை விசுவாசத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பாரத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபித்து அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்வோம். ரட்சிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கடைசி காலம், கர்த்தருடைய வருகை இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம். எதுவானாலும்
நாம் ஆயத்தமாக இருப்போம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் தயவாய் கெஞ்சி கேட்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள வாலிபர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாருமே இணைந்து குடும்ப ஜெபம் எல்லாம் செய்து கர்த்தருக்காக ஜீவிப்போம். பெற்றோர் பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபிங்க. அந்த எஸ்த்ரா ஜெபித்தது போல அன்பானவர்களே, பாரத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக விடுதலை உண்டு. அந்த எஸ்த்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும்படியாகவும் செவ்வையான வழியை கண்டுபிடித்து பெற்றோரும் பிள்ளைகளும் நல்ல பாதையில் வழி நடக்கத்தக்கதாக உபவாசித்து ஜெபித்து வெற்றியை கண்டு கொள்ள வேண்டும். எஸ்த்ரா அப்படி ஜெபித்திருக்கிறார். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் செவ்வையான வழிகளை தேடி கண்டுபிடிக்கவும் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். அகவா நதி அண்டையில் ஜெபிப்போமா அன்பானவர்களே? ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் உதவி செய்வீராக. ரட்சிப்பை காத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க கிருபை தாரும். எல்லாராலும் பகைக்கப்படும் போது ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்து நின்று ரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இயேசுவை அறிக்கை செய்யக்கூடிய, இயேசு இரட்சகர் என்பதை அறிக்கை செய்யக்கூடிய கிருபை தாரும். உறுதியாக இருக்க கிருபை தாரும் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்வாங்கி போய் விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நேரத்திலும் கூட யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சோர்வுகளை மாற்றி போடும், அவிசுவாசங்களை எடுத்து போடும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.